ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த சேனலில் எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, முடி வளரவே மாட்டேங்குது, அடர்த்தியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாரத்தில் டூ டேஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி முடியல அப்படின்னாலும் 1 டே சண்டே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து 3 மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் தெரியும். முடியும் நல்லா அடர்த்தியாக இருக்கும், நல்லா நீட்டாகவும் வளரும். வாங்க நம்ம அந்த ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த ஹேர் பேக் செய்கிறதுக்காக 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க, அதனால் நான் 2 to 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் தண்ணி தான், அந்த தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு சூடு ஏறும்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரிசி மாவை நான் இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. நான் அரிசி வடித்த சாத தண்ணி இல்லாததுனால அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் சாதம் வடித்த தண்ணி இருந்தால் கூட இதே மாதிரி 2 கிளாஸ் தண்ணி எடுத்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். நம்ம அரிசி மாவு சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் விதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆலிவ் விதை சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா கொதித்து ஜெல்லி மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பு நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு உடனே நம்ம ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் ஃபில்டர் வச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கிறேன். நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சூடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே திரியாக இருக்கும். அதனால் நம்ம சூடல்லையே தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் முடியை 2ஆக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த கோட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் முடியாக பிரித்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இங்கே பேண்ட் முதல்ல நான் முடி எல்லாத்தையும் சிக்கு உடைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக முடி எடுத்து எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா இப்படி உட்காந்துட்டு இருக்கான்ட்டு இதை பறி கொடுத்த மாதிரி இழிக்காதடி பாருங்கம்மா மாமா, பாருங்கம்மா, என்னை பார்த்து தானேம்மா இருக்கீங்க நீங்கள். பாருங்கள், ஹேர் பேக் எல்லாமே நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறுறதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி சீக்கா போட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடலாம்.
my emotions in a healthy manner.